பிரைஸ் தி லார்ட் சுவிசேஷ் ஜஸ்டின் அவர்களே. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? மீண்டும் உங்களை காண்பது சந்தோஷம். முதல் தர மந்திரிகள், இரண்டாம் தர மந்திரிகள் மிக உற்சாகமா சிரிப்பொழியோடு வந்திருக்கிறீர்கள். மிகவும் சந்தோஷம். இதுவரை 2 செய்தி இலங்கை நாட்டிலே இருந்து கிளிநொச்சி, அராலினோ, ஸ்ரீலங்காவிலிருந்து செய்தி கொடுத்தார்கள். இது உங்களுடைய 3வது செய்தி. உங்களுடைய செய்திக்காக காத்திருக்கிறோம். என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பதை அறிய ஆவலோடு ஆசையோடு இருக்கிறோம். உங்களை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து நடத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். சங்கம் ஒன்றடிய கூடாக அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அநேக இடங்கள்ல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, அநேக தளங்கள்ல கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஜீவாதிபதி திருச்சபை சார்பாக நான் வந்திருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் 2வது தடவையாக என்னை அழைத்தீர்கள், அதற்காக நன்றி. கர்த்தருடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. எல்லா கிருபையும் அவருடையது. நாங்களும் இப்பொழுது தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானம் பண்ணி கடந்து செல்வோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென். அழைத்தவர் உண்மையுள்ளவர், எங்களை ஒவ்வொருவரையும் நடத்தி செல்வார். அவருடைய ஊழியத்துக்காய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும்படியா இன்றைக்கு நான் எடுத்தது உண்மையிலே ஆச்சரியமாயிருந்தது. கர்த்தரை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றி கடைசி நேரத்துல பாஸ்டர் அவங்க பேசி கொண்டிருந்தாங்க. நானும் ஆண்டோட வார்த்தை எடுத்தது இயேசுவை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்ட நிச்சயம் என்ற நிச்சயம் எங்கள் எல்லாருக்கும் வேணும். ஆமென். அந்த நிச்சயத்துக்கான அந்த வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து அந்த வார்த்தைகளை நான் எடுத்திருக்கிறேன். கர்த்தர் அந்த வார்த்தையின்படி நாங்கள் கடைசி காலத்துல நிக்கிறபடியா விசுவாசம், அந்த ஜெபம், எப்படி இயேசு கிறிஸ்து எல்லா வார்த்தைகளையும் கொடுத்தாரோ அந்த வார்த்தைகளை இன்றைய நாளிலும் எல்லாரும் ஊந்தி தள்ளி, எல்லாரும் உலகங்களும் இருக்கிறவர்கள் நாங்க எல்லாரும் ஊழியம் செய்ய வேணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களோட ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையை நாங்க எடுத்துக்கொள்வோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம், 14வது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 13, 14வது வசனம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியா அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென். இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவன் உள்ளது. அவருடைய நாமம் தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தினாலே குமாரன் மகிமைப்படும்படியாய் பிதாவானவர் செய்வார். ஆமென். அந்த குமாரன் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை முன்னுதாரணமா வைத்து அவரோடும் எங்களுக்கும் இருக்கிற உறவு, அந்த இறுதியம், நாங்கள் அநேக அப்போஸ்தல நாட்களில் பார்க்கிறோம். ஒரு மனம் இருந்தது, அவர்களுக்குள்ள ஒரு மனம் இருந்தது. ஆனா இப்பொழுது நாங்கள் பார்ப்போம், ஊழியக்காரா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கூப்பிடும் போதுதான் விடுதலை. எங்களுக்கும் இயேசுவுக்கும், எனக்கும் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிற அந்த உறவு, அந்த இருதயம், ஒரு மனம் இருக்க வேண்டும். ஒரு மனம் இருந்தால்தான் நாங்கள் செயல்படலாம். கர்த்தர் அப்படியான வார்த்தைகளை இன்றைக்கு கொடுத்து உங்களை உருவாக்குவார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்கன்னு தெரியல. ஆனா எல்லாரும் கர்த்தருக்காய் எழும்புகிற நாட்கள்ல இருக்கிறோம். அவருடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன். குமாரன் மகிமைப்படணும். அதுதான் நாங்க ஒவ்வொருவரும் அவருடைய சித்தத்துக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் அவருடைய மகிமைக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிதா அதை நிச்சயமாய் செய்வார். அந்த தைரியம், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நிச்சயமாய் கர்த்தர் பதில் கொடுப்பார். அவருடைய நாமத்தை நாங்கள் எவ்வளவாய் ருசி பார்த்து செயல்படுகிறோமோ, அவரோடு இருக்கிற அந்த இருதயம் அவரோடு இணைக்கப்பட்டு, பிதாவோடு இயேசு கிறிஸ்து இணைக்கப்பட்டு இருந்ததை போல நாங்களும் இயேசு கிறிஸ்துவோடும் அவருடைய வார்த்தையோடும் இணைக்கப்படும் போது நிச்சயமா இந்த உலகத்தை அசைக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த நாமத்தை வைத்து நான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துடைய சம்பவத்தை உங்களுக்கு விசுவாச அதிகமாய் உங்கள் ஒவ்வொரு ஊழியத்திலே மேல மேல வளருவதற்கு அவருடைய வார்த்தைகளை வைத்து, அவருடைய சம்பவங்களை வைத்து நான் இப்பொழுது பேச போகிறேன். நாங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 42வது வசனம்.
அவர் எப்படியா ஜெபிக்கிறார், எப்படியா செயல்படுகிறார். அவர் வந்த நோக்கம் இயேசு கிறிஸ்து எப்படியாய் பிதாவோடு இருந்த உறவு அப்படி இருந்ததாலே ஜெபம் அப்படியாய் நடந்த. அதே போல எங்கள் அழைப்பு, நாங்கள் நிச்சயித்த அந்த அழைப்பு எப்படி எங்களுக்கு தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபை, அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு அவருக்காய் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் அந்த வார்த்தைகள் இம்பார்ட்டனாய் ஒவ்வொருவருக்கும் இந்த வேளையை கடந்து வருவதாக நான் வாசிக்கிறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 42வது வசனம். நீர் இப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கு என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாய் அவர்கள் நிமித்தமாய் இதை சொன்னேன் என்றார். ஆமென். இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் லாசருவை உயிரோடு எழுப்பின அந்த சம்பவம். அங்கே பிதாவுக்கு நன்றி சொல்லித்தான் பிதா இயேசு கிறிஸ்து தொடக்குகிறார். அவர் நிச்சயத்திருக்கிறார். அவர் வந்த பூமியிலே வந்த நோக்கம் அவர் நிச்சயத்துக்கு இயேசு கிறிஸ்து நிச்சயத்திருக்கிறார். நான் எதற்காக வந்தேன், எதற்காக பிடிக்கப்பட்டேன், எதற்காக இந்த ஜீவன் ஜனங்களை எல்லாம் மீட்க வேண்டும் என்ற அந்த ஜெபத்தை பிதாவிடத்தில் ஏறெடுக்கிறார். ஆமென். ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாய் அவர்கள் நிமித்தமாய் இதை சொன்னேன் என்றார். இவ்வளவு அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே வரும். நாங்க எதற்காக பிடிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எதை கேட்டாலும் குமாரன் மகிமைப்படும்படியாய் பிதாய் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படியாய் நாங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டோம், எதற்காக அழைக்கப்பட்டோம்? குழியிலேயும் சிறையிலேயும் இருக்கிற ஜனங்களை, இந்த இருளிலே இருக்கிற ஜனங்களை மீட்பதற்காக ஒவ்வொரு ஊழியக்காரையும் தேவன் அழைத்திருக்கிறார். அதன்படி இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு முன்னுதாரணம், வேற யாரும் இல்லை. அவர் தான் அடிச்சுவிட, அவருடைய வார்த்தைகள், அவர் எப்படியெல்லாம் செயல்பட்டாரோ அப்படியெல்லாம் நாங்கள் செயல்பட அதிகாரம், அந்த அத்தாரிட்டியை தேவன் கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு இந்த பூமியில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை வைத்து நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கணும். ஜெயம் எடுக்கிறதுக்காகத்தான் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். என்ற வருகிற நாட்கள்ல சபைகள் பெருகும், சபைகள்ல ஜனங்கள் பெருகுவார்கள். அந்த அதிகாரத்தை நாங்கள் எங்கள் இருதயத்துல முதலாவது நாங்கள் சரிப்பட நாங்கள் செயல்பட வேண்டும். நாங்கள் தேவனோடு இருக்கிற உறவு இயேசு கிறிஸ்துவின் நாமம் எப்படிப்பட்டதென்று அந்த உறவிலே நாங்கள் வளர வேண்டும். வார்த்தையோடு வளர வேண்டும். அந்த வார்த்தைகளை வைத்துத்தான் நாங்கள் தேவனிடத்தில் ஜெயம் பெற முடியும். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஊழியக்காரர் பார்க்கிறார், ஊழியக்காரையை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழுப்புற நாட்களில் நாங்கள் வந்திருக்கிறோம். எலியாக்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். எலியாக்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கான். அந்த எலியாக்கள் எழும்புகிற நாட்களே நாங்கள் இருக்கிறோம். அமெரிக்கா இருக்காதபடி ஒவ்வொருவரும் எழும்பவன், ஒவ்வொருவரும் எழும்புகிற நாட்கள் நாங்கள் சூழ்நிலைகளை பார்ப்பது அல்ல, தேவனுடைய நாமத்தை பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை நாங்கள் பார்க்க, அவருடைய நாமம் தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு என்று சொன்னாலே பிசாசுகள் நடுங்க வேண்டும். இயேசு என்று சொன்னாலே நோய்கள் ஓட வேண்டும். இயேசு என்று சொன்னாலே அங்க அற்புதம் நடக்க வேண்டும். அந்த நிச்சயம், அந்த கிருபையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அழைக்கப்பட்டதான் நான் தலைப்பை கொடுத்த இயேசுவை மகிமைப்படுத்துவதற்கு அழைக்கப்பட்ட என்ற நிச்சயத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும். ஆமென். அவரை மகிமைப்படுத்த, அவரை அந்த அழைப்பு தான் எங்களுக்கு, அவரை மகிமைப்படுத்ததான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். ஒவ்வொருவரும் கர்த்தர் அப்படியாய் செய்ய போறார். அந்த ஜெபம் எவ்வளவு உயிரற்ற ஒரு மனிதனை அவர் ஜெபிக்கும் போது நிச்சயம் அவர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் காணும்படியாய், ஆமென், விசுவாசிக்கும்படியாய் நான் அறிந்திருக்கிறேன் என்று எவ்வளவு தைரியமா இயேசு கிறிஸ்துவ எங்களுக்கு கொடுத்த கிருபை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் தைரியமா எங்கள் நாவினாலே அறிக்கை பண்ணி நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும். அந்த காலத்திலே ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறார். இன்றைய நாளிலும் பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? நிச்சயமாய் அவருடைய நாமம் தான் வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து என்ற நாமம் இல்லாமல் எங்கள் ஒருவருக்கு மீட்பும் இல்லை, ரட்சிப்பும் இல்லை. அவருடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரை நடத்துவதாக. நான் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். கர்த்தர் நல்லவர். ஆமென். 29வது வசனம். நன்றி தகப்பன், நன்றி ஆண்டவர். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியார் அவர் என்னை தனியாய் இருக்க விடுவதில்லை. ஆமென். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். ஆமென். எவ்வளவு தைரியமா இயேசு கிறிஸ்து தன்னுடைய பூமியில பிறந்து அவர் வாழுகிற வாழ்க்கையெல்லாம் எங்களுக்கு முன்னுதாரணம். அதே போலதான் நாங்க ஒவ்வொரு சகோதர சகோதரியும் அவர் எங்களை எதற்காய் உருவாக்கினாரோ அவர் கூட இருக்கிறார் என்ற நிச்சயம்.
கர்த்தர் நல்லவர். உங்கள் ஒவ்வொருவரையும் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே விடுவதில்லை. ஆமென். எப்படி இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் தனியே விடாமல் அவருடைய சித்தத்தை செய்து முடிக்க உதவினாரு, அதே போல உங்களுக்கு கொடுத்த ஊழியம், உங்களுக்கு கொடுத்த குடும்பம் எல்லாவற்றோடும் தேவன் கூட இருந்து நடத்துவார். ஆமென். அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அந்த நிச்சயம், அந்த வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை நாங்கள் சில நேரங்கள்ல பாடுகள் வரும், சோதனைகள் வரும். அந்த நேரங்கள் எல்லாம் இந்த வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகள், தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை நாங்கள் தியானம் பண்ணணும். அப்பதான் நாங்கள் மேற்கொள்ளலாம். எப்படி இயேசு கிறிஸ்து வந்த பாடுகள் போல இயேசு கிறிஸ்து அவர் அங்கே ஜெபங்கள் இரவு பகலா ஜெபித்தார் என்று பார்ப்போம். இரவிரவா ஜெபித்தார் என்று ஒவ்வொரு சூழ்நிலைகளை நீங்க வேதத்தை எடுத்து பார்த்தால் அவருக்கு பாடுகள் வரும்போது, ஜனங்கள் அவரை எதிர்க்கும் போது அவர் அங்கே இரவிலே தேவனோடு தனிமையில இருந்து ஜெபித்தார். ஆமென். அவரோடு கூட சேர்ந்து ஜெபித்தார். அப்படித்தான் நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். ஜெபம் இம்பார்ட்டன்ட். ஜெபத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவரோடு இருக்கிற உறவு, அந்த இருதயம், அந்த ஒருமனம், அந்த உறவு எங்களுக்கு நிச்சயமாய் அது இம்பார்ட்டன்ட். அதனால் தான் தேவன் எங்களை மகிமைப்படுத்துவார். ஆமென். எங்களுக்கு கொடுத்த கிருபை, எங்களுக்கு கொடுத்த தாளந்துக்கு ஏற்றதை போல நாங்கள் செயல்பட வேண்டும். கூட இருக்கிறார் அந்த நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, எப்படி இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணினாரோ அதே போல நாமும் அறிக்கை பண்ண வேண்டும். ஆமென். இப்பொழுது நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவர். அப்படித்தான் வேதம் சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கல உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமென். இயேசு கிறிஸ்து எங்களை தனியே விடாமல் அவர் பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் சகலவற்றிலும் நடத்தி கொள்ளுவார். அவர் கூடவே இருக்கிறார் என்ற அந்த நிச்சயம் எங்களுக்குள்ளே வர வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் ஜெயமெடுக்கிறவர்களாய் மாற முடியும், மற்றவர்களை மாற்ற முடியும், சீசர்கள் ஆக்க முடியும், ஊழியக்காராய் எழுப்ப முடியும். ஏனென்றால் தேவனுடைய வருகை சீக்கிரம் இருக்கிறது. அதற்கு முன்பாக அன்பு சகோதர சகோதரிகள், நீங்க எந்த தேசத்திலே, எந்த நாட்டிலே, எந்த இடத்துல இருந்தாலும், நீங்க ஊழியம் செய்கிறவர்களா இருந்தாலும், இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் தேவனுடைய வல்லமையை தரித்து கொள்ளுங்கள். அவர் கூடவே இருக்கிறார் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுங்க. எப்படி இயேசு கிறிஸ்து பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்று அறிக்கை பண்ணினது போல இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார் நாங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். ஆமென். அப்பொழுதுதான் எங்கள் விசுவாசம் வெளியரங்கமாகும். நாங்கள் எங்களுக்குள்ளே முதலாவது எங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்கள் இருதயத்துக்குள்ளே நாங்கள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு நாங்கள் சாட்சியாய் நிற்க முடியும். கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ஆமென். அவருடைய மகிமைக்காய் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எவ்வளவு ஒரு வார்த்தை! பிதா என்னோடு கூட இருக்கிறார், அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட இருக்கிறார். வார்த்தையை கொடுத்திருக்கிறார். முடிய பரியந்தம் அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். இப்பொழுது நாங்கள் வாசிப்போம் மத்தேயு 28 அதிகாரம் 18-20 வசனத்தை. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர் உலகத்தின் முடிய பரியந்தம் எங்களோடு இருக்கிறார். ஆமென். அப்பொழுது இயேசு சமூகத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இந்த வார்த்தை எங்களுக்கு மிக மிக முக்கியம். எப்படி பிதாவை இயேசு கிறிஸ்து அங்கேயே யோவானிலே பார்க்கிறோம், அவர் கூட இருக்கிறார் என்ற அந்த நிச்சயத்தை அவர் சொன்னதை போல எங்களுக்கு இந்த வார்த்தை மிக மிக முக்கியம். உலக முடி பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருப்பேன். ஆமென். அந்த தேவன் எங்களோடு கூட இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்களுக்கு கொடுத்து நடத்துகிறவராய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளும் மாற்றக்கூடிய நாமம் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டு. அவரை நாங்கள் வைராக்கியமா எழும்பும்படியா எல்லாரும் இந்த வேளையில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். நாங்கள் எங்கெல்லாம் கீழே குறைவாய் பட்டு இருக்கிறோம் அங்கெல்லாம் சீர் செய்து தேவனுக்காய் விசுவாசம், சூழ்நிலைகளை பார்த்து விசுவாசம் குறைக்கப்பட்டிருக்கிறது, சூழ்நிலைகளை பார்த்து எங்கள் நம்பிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அந்த கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். நாங்கள் ஆதியிலே இருந்த அன்பு, ஆதியிலே இருந்த வைராக்கியம், ஆதியிலே இருந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்க இழந்திருக்கலாம், குறைபட்டிருக்கலாம். ஆவியானவர் இப்பொழுது
மறுபடியுமாய் தட்டி எழுப்புகிறார். என் மகளே, என் மகனே, நீ எழும்பு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆமென். உலகம் முடி பரியந்தம் இருப்பேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் இருப்பார். ஆமென். எல்லாருக்கும் ஒவ்வொரு ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். அவர்கள் எல்லாரும் எடுத்து பயன்படுத்துகிற தேவன் ஒருவரே. அவருடைய வார்த்தை, அவருடைய இருதயம் எங்கள் மேல் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறது. அவருடைய இருதயத்தை போல எங்கள் இருதயம் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்தார், அப்படியாய் ஜனங்களை அவர் நேசித்து இந்த பூமிக்கு வந்தார். அதே போல நாங்க ஒவ்வொருவரும் ஜனங்களுக்காய், இந்த ஜனங்களை மீட்கும்படியாய்த்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நிச்சயத்தோடு கர்த்தர் எங்கள் மத்தியிலே வெளிப்படுவார் என்ற அந்த நிச்சயத்தோடு ஒவ்வொருவரும் ஓட கடவும். ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்டால் குமாரன் மகிமைப்படும்படியாய் பிதாய் செய்து முடிப்பார். உலகம் முடியும் வரையும் நான் கூடவே இருப்பேன் என்றார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், துணையாளரை கொடுத்திருக்கிறார். எந்த வார்த்தையை எப்பொழுது பேச வேண்டுமோ அவர் எங்கள் நாவிலே வைத்து பேசுவார். ஆமென். எல்லாவற்றையும் மாற்றுகிற சூழ்நிலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இருக்கிறது. ஆமென். அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதிகாரம், பூமியை ஆளுகிற அதிகாரம் தேவனிடத்தில், அதை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்து அதிகாரமாய் செயல்பட்டாரோ அதே போலங்க இன்றைக்கு நீங்க இந்த வார்த்தைகளை கேட்கலாம். உங்கள் ஜெபங்கள் மாறப்படுவதாக, அந்த விசுவாச வார்த்தைகள் வருவதாக. உங்கள் ஜெபங்கள் சாதாரணமாய் இருக்கலாம், ஆனா இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் புதுப்பித்து ஒரு பலனை கொண்டு வரும். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கு. அந்த ஜெபத்தின் வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையின் வல்லமைகளை புரிந்து கொள்வது, மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவருடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் ஜெபிப்போமாக. கர்த்தர் கொடுத்த வார்த்தை நிமித்தமாய் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்களிலே மாற்றங்கள் வரும்படியாய், ஊழியங்களிலே மாற்றங்கள் வரும்படியாய், வளர்ச்சியின் மேல் வளர்ச்சி வரும்படியாய் அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிப்போமாக. என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளோ, ஆவியானவர் கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவாராக. ஆவியானவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, அப்பா பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஊழியத்திலே வல்லமையை எடுத்து பயன்படுத்துங்க. அப்பா, நீங்க உலகத்தின் முடி பரியந்தமும் கூட இருப்பேன் என்றவரே, ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பிதாவானவர் நீங்க தாமே கூட இருந்து வழி நடத்துறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, அப்பா, நீங்க செய்கிற நன்மைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகந்தரித்துக் கொள்கிறோம். கட்டுக்கள் உடைக்கப்படுவதாக, ஊழியத்தின் எல்லைகள் விரிவடைவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய வல்லமை புறப்படுவதாக. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான். இந்த வேளையிலும் கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து அவருடைய நன்மைகள் எல்லாம் சிரசின் மேல் வந்து இறங்கும்படியாய் கட்டவிழ்த்து நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, எல்லாரும் வல்லமையாய் எழும்பும்படியாய் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி தகப்பனே, ஆவியானவரை பலப்படுத்தி உம்முடைய வார்த்தையினால் இடை கட்டி ஆண்டவரே, பிதாவே, நீங்க மகிமைப்பட்டதை போல ஆவியானவரை இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினதை போல ஒவ்வொரு பிள்ளைகளை உமக்காய் உம்முடைய ஊழியத்துக்காய் எடுத்து பயன்படுத்துங்க. உம்முடைய நாம மகிமைக்கு எடுத்து பயன்படுத்துங்க. வல்லமையினால் நிரப்பி நடத்துங்க. வார்த்தையினால இடை கட்டுங்க. அப்ப கொடுத்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தகப்பனே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஆவியானவரே நிலை நிறுத்துவதற்காய் நன்றி தகப்பனே. அப்பா, உலர்ந்த எலும்பின் பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையாய் நிறுத்தினதை போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பேரையும் எழுப்புறதற்காய் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே நன்றி ஆண்டவரே, சேனையாய் எழுப்புறதற்காய் நன்றி. உம்முடைய வல்ல கரம் ஆண்டவரே, பிதாவே, நீங்க நடத்துறதற்காய் நன்றி தகப்பனே. உலகுடி பரியந்தமும் கூட இருப்பேன் என்று சொன்ன எங்கள் இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்தவரே, உம்முடைய நாம மகிமை கண்டு ஒவ்வொருவரை எடுத்து பயன்படுத்த போறதுக்காய் நன்றி சொல்லி ஆசீர்வாதத்தினை ஜெபிக்கிற தகப்பனே. எந்த தேசத்துல இருந்தாலும் ராஜா, அப்பா, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்பா, இன்னைக்கு மாத்திரமல்ல மறுமையிலும் தகப்பனே, எங்க
பெயர்கள் எல்லாம் எழுதப்பட்டு ஆவியானவரை உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறதுக்காய் நன்றி சொல்லி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் எடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆவியானவர் இந்த வேளையில சங்கமம் ஆண்டவரை ரேடியோவை ஆவியான இந்த ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரை இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க, இன்னும் அநேக ஊழியக்காரர்களை கொடுங்க. உம்முடைய நாமத்தின் மகிமை கண்டு தகப்பனே நீங்க செயல்பட போறதுக்காய் நன்றி சொல்கிறோம். சாட்சிகளை கேட்க பண்ணுங்க ஆவியானவரை உங்களுடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே அநேகரை கொண்டு வந்து நிறுத்துவதற்காய் நன்றி. சபைகளை ஆண்டவரை நடத்துவதற்கு ஏற்ற கிருபைகளை கொடுத்து நீங்க வழி நடத்துங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை குடும்பங்களை நடத்தக்கூடிய ஞானத்தினாலும் வல்லமையினால் நிரப்பி ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. உம்முடைய கரம் குறுகி போனதில்லை ராஜா. உம்முடைய கரம் ஆண்டவரை செயல்பட போறதற்காய் நன்றி. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் எடுத்து ஆமென்றும் ஆமேன் என்றும் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென் 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 ஆமென். Thank you. ஆமென் ஆமென். நன்றி ஸ்ரீசை ஜஸ்டினா. நீங்கள் போன முறையில் பார்க்க இந்த முறை மிக 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 உற்சாகத்தோடு வந்திருக்கிறது. இன்றைக்கு ஆத்மா அறுவடை செய்யவும் இந்த செய்தியில் அநேகர் ஆண்டவரை சொந்த ஏற்றுக்கொள்ள வேணும்னு அவ்வளவு வாஞ்சியா இன்றைக்கு வந்திருக்கீங்க. உங்களோட காய்கள் கால்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கு இன்றைக்கு. மிகவும் அருமையா இருந்தது. அதாவது யோவான் 16ஆம் அதிகாரம், யோவான் 11, யோவான் 8 போன்ற வசனங்களை கூட சொல்லி இயேசுவார் அற்புதத்தின் தேவன். இயேசு அந்த பேரை சொன்னாலே காணும், பிசாசுகள் நடுங்கும். அந்த பேரை சொன்னால் வியாதிகள் வெளியேறும். இது மக்களுக்கு தெரியாது, சும்மா இயேசுன்னு சொல்றாங்க. உண்மையா உத்தமே அவரை அழைக்கும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி அற்புதம் நடக்கும். உலகத்தின் முடிவு வரையும் இதான் எனக்கும் ஒரு அருமையான வார்த்தை. எனக்கு உலகத்தின் முடிவு வரையும் இயேசு எங்களோடு இருக்கு. எனக்கு நான் பயப்படணும், ஆத்மார்த்தமா செய்வோம். உங்களை போன்ற ஆட்கள் வந்து இந்த வானிலை சொல்லும் பொழுது அநேகர் கேட்பார். உங்களோட உற்சாகத்தை பார்த்துட்டு ஆண்டோட வந்துருவாள். இந்த சகோதரிக்கு கூட உற்சாகம் கொடுத்துருந்தா எனக்கு ஆண்டோட தருவாருன்னு ஆண்டோட வந்திருப்பாங்க. உங்களோட உற்சாக வார்த்தை இப்படிதான் இருக்கணும் பேசாங்க. அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை படிப்படியாக ஓபண்டாக அது வார்த்தை மூலம் நீங்கள் வார்த்தையை கொடுக்கும் பொழுது உண்மையிலே மிகவும் ஆசுவாக. நீங்க கொடுத்த வார்த்தையெல்லாம் வேதாமத்து தான் இருக்கு. நீங்க சுயசித்தத்துல ஒன்றும் பேசுங்க, எல்லாம் வேதாமத்துக்குள் உங்களோட வார்த்தை இருக்கு. அதுதான் எனக்கு விருப்பம். மிகவும் மிக ஆசுவாக இருந்தது. நான் பஞ்சனுக்கு நன்றி சொல்றோம். இப்படிப்பட்ட ஊழியர்களை கொண்டு வந்து தாங்க உங்களுக்கு தாங்க பிரதர். இப்படி இருக்கிறீங்க, இன்னும் ஊழியக்கார கொண்டு வாங்க, வந்து எங்களோட ஊழியத்தை பலப்படுத்த எல்லாம் ரசிக்கப்பட வேணும். உங்களை போன்ற மக்கள் எங்களுக்கு தேவை. செயல்படுறீங்க, அதான் எனக்கு நன்றி பிரதர். சொல்லுங்க. நீங்க தொடர்ந்து நடத்துங்க மகேந்திரமங்கல். ஓகே. உண்மையிலே நான் ஆசிரமம் இருந்த அந்த சகோதரி இப்படித்தான் செய்து கொடுக்கல, ஒரு வல்லமையா கொடுக்கணும். கேட்கிறாங்க, சோம்பேறியா இருக்கிறாங்க, திட்டுக்கொண்டு வந்துடும். என்னடா செய்தி இப்படி சொல்றாங்க. உண்மையிலே மிகவும் ஆசை வந்து கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியங்கள் அபரிவிதமாக ஆசைப்பார். உங்களை சேர்ச் பேரை சொல்லல, சேர்ச் விலாசத்தை சொல்லுங்க. ஜீவாதிபதி திருச்சபை கூடாக தான் வந்திருக்கிற ஊழியத்துல பஞ்சன் அவருடைய போன் நம்பர் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு ஏற்கனவே பஞ்சக்கா சொல்லுங்கன்னு. 2:30 நடக்கிறது சர்வீஸ். சண்டே ஸ்கூல் இருக்கிறது. சாட்டர்டே ஃபர்ஸ்ட் வீக்ல சாட்டர்டே பாசிக் பிரேயர் இருக்குது. போன் நம்பர் அட்ரஸ் முருக்கா சொல்லுங்க. நீங்க இது கூடாக ஆசீர்வாதம் எங்கிருந்தாலும் பெற்றாலும் ஆவிக்குரிய மறுபடியும் சொல்ற ஆவிக்குரிய சபைக்கு போங்க, இவர்களோட தொடர்பு கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். வல்லமையா எழும்புங்க. கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற அறுவடை நாட்கள்ல நாங்க கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆமென் ஆமென். பஞ்சவர்க்க சொல்லுங்க, உங்க போன் நம்பர் சொல்லுங்க. Church address 595 Middlefield Road, Unit 7, Scarborough, Middlefield and Finch அமைந்திருக்கிறது. and தொலைபேசி நம்பர் 437-221-0580 என்ற நம்பர் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. கண்டிப்பாக உங்களுடைய வார்த்தையை கேட்கிறவங்களுக்கு அருகில் உள்ளவர்கள் ஸ்கார்பரோவில் கண்டிப்பா உங்களுடைய சபைக்கு வருவார்கள். கண்டிப்பா வருவார்கள். கண் காணும். காரணம் உண்மையாக உத்தமா ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் கேட்பார். விசுவாசிகளுக்கு வந்து உங்களை சபையை நிரப்புவார். அது பிறகு மறந்துறாங்க வாங்கோ. கர்த்தர் உங்கள் ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நல்ல சந்திப்போம் வேண்டும். எல்லாருக்கும்
கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள முடிக்கணும் வந்து தேங்க்யூ மறுபடியும் சந்திப்போம் பஸ் ஆமே. தேங்க்யூ சந்திப்போம். இதுவரை நேரம் செய்து கொடுத்தோம் சுசேகி ஜஸ்டின் அவர்கள் ஸ்காப்ரோன்றார். அருமையான செய்தி. இது மறு ஒளிபரப்பிலை போகும்போது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். கர்த்தர் சகோதரியை அந்த ஊழியர்களை அபரிதமாக ஆசிர்வதிப்பார்கள். ஆமென் ஆமென். உண்மையாக